இப்ப பிசிசிஐ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டைட்டில், அதாவது இந்தியன் டீமோட கிரிக்கெட் ஜெர்சில அவங்க தான் இப்ப ஃப்ரண்ட் ஜெர்சி மெயின் கம்பெனி ஸ்பான்சர்ஸா இருக்காங்க ட்ரீம் 11. ஸோ அவங்க கூட போட்ட எல்லா கான்ட்ராக்ட்ஸையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப இதுல என்ன பெரிய பிரச்சனை பிசிசிஐக்கு அப்படின்னா, இந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 358 கோடி வரைக்கும் வந்து போடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி பைஜூஸ் கூட அவங்க போட்ட கான்ட்ராக்டா இருக்கட்டும், இப்ப ட்ரீம் 11 கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட் ஜெர்சி கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கோடிக்கு வந்து இந்த ஜெர்சி கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றதே நடக்குது பிசிசிஐயோட நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஜெர்சில. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னும் சில நாட்கள்ல வந்து வேர்ல்டு கப் வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக இருக்குது, ஏசியா கப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு. அப்படி இருக்கும் போது நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வந்து என்ன லோகோ போட்டு அந்த ஜெர்சியை வந்து போட போறாங்க இதுக்கப்புறம், இந்த மேட்சஸ் இன்னும் சில நாட்கள்ல வந்து நடக்க இருக்கிறதுனால இன்னொரு ஸ்பான்சர்ஸ் தேடி பிடிச்சு அவங்க கூட அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய டியூரேஷன் ஆஃப் டைம் எடுக்கும். அண்ட் அந்த கான்ட்ராக்ட்ஸ்மே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு ப்ராசஸாகவுமே இருக்கும்.